இந்த உலகத்துல மிகப்பெரிய போட்டோவை நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த இடத்துல இதுக்காக இவ்வளவு வண்டிகளை தரையோட வச்சு நசிக்கிட்டு இருக்காங்க. சிம் கார்டுகள்ல இந்த மாதிரியான டிசைன் மாதிரியான லைன்ஸ் எதுக்காக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அண்ட் ரோடோரமா இருக்கிற மரங்கள் எல்லாம் இந்த வெள்ளை கலர் பெயிண்ட் எதுக்காக அடிக்கப்படுது? அண்ட் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல எதுக்காக மல்டிபிள் பிக்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, நீங்க இது வரைக்கும் நிறைய விதமான போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா எப்போ அது இந்த உலகத்திலே மிகப்பெரிய போட்டோ பார்த்திருக்கீங்களா? நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து எடுக்கிற இந்த போட்டோ தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய போட்டோவா இருக்குது. ஏன்னா இந்த போட்டோல வெஸ்டர்ன் யூரோப்ல மிகப்பெரிய மவுண்டனான மவுண்ட் பிளாங்க் ஒரே போட்டோல கவர் பண்ணி இருக்காங்க. அண்ட் இந்த போட்டோ பிலிப்போ பெல்கினி என்கிற இவர் தான் எடுத்திருக்காரு. 365 ஜிகா பிக்சல் இருக்கிற இந்த போட்டோக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய போட்டோங்கிற கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுக்கப்பட்டிருக்குதான். நம்பர் 2, உங்கள நிறைய பேர் கண்டிப்பா பிட்காயின் என்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த கரன்சி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய நாடுகள்ல பேமெண்ட் மெத்தடாவும் மாறிக்கிட்டு இருக்குது. அதுல எல் சால்வடார் தான் இந்த உலகத்திலே முதல் எந்த மாதிரியான ஒரு நாடா இருக்குதுன்னா அங்கதான் முதல் முறையா பிட்காயினோட லீகல் டெண்டரை பாஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது அவங்களோட நாட்டுக்கு பிட்காயின் அடாப்ட் பண்ணிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த நாட்டுல உங்களால 1500க்கும் அதிகமான பிட்காயின் வெண்டிங் மெஷின்ஸ் இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதாவது அந்த மெஷின் மூலமா நீங்க உங்களோட கேஷை பிட்காயின்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அங்க எல்லாமே பிட்காயினை பேஸா வச்சு ரன் ஆக போகிற ஒரு சில பிசினஸ் ப்ராஜெக்ட்களும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லப்படுது. இதுல இருந்தே அந்த நாடு பிட்காயினை கொண்டு எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கிறாங்கிறதே புரிஞ்சுக்கலாம். நம்பர் 3, புல்டோசர்களை நார்மலாவே ஹெவி லிஃப்டிங் பண்றதுக்கும் குழிகள் தோன்றதுக்கும் தான் உருவாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு இந்த புல்டோசர்களை மக்களோட வீடுகளை உடைக்கிறதுக்கும் வண்டிகளை உடைக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. ரீசெண்டா நியூயார்க்கோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேயர் எரிக் ஆடம்ஸ் சொன்னபடி 100க்கும் அதிகமான விலையுயர்ந்த பைக்களை இந்த மாதிரி டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பைக்கள் எல்லாமே டிராபிக் ரூலை உடைச்சதுக்காக போலீஸ் பிடிச்சு வச்ச பைக்கள். அந்த பைக்களை ஃபைன் எல்லாம் போட்டு ரிட்டர்ன் எல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி வச்சு மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இதுல உடைக்கப்பட்ட மொத்த பைக்களோட விலை மதிப்பு கோடி ரூபாய்க்கு மேல இருக்குமா. நம்பர் 4, இந்த உலகத்துல இருக்கிற நிறைய நாடுகள்ல நிறைய வித்தியாசமான உயிரினங்களை நான்வெஜ்ஜா சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான நான்வெஜ் சாப்பிடுற நாடுகள்ல பிரான்ஸையும் சொல்லலாம். ஏன்னா பிரான்ஸ்ல நம்ம இடங்கள்ல சிக்கன் அதிகமா சாப்பிடப்படுற மாதிரி அங்க தவளைகள் அதிகமான அளவுல சாப்பிட்டுட்டு வர்றாங்களாம். அதாவது அங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 70 டன் தவளைகள் சாப்பிடப்பட்டுட்டு வருது. அதுவும் ஸ்பெஷலி தவளைகளோட லெக் பீஸ் பகுதி தான். இந்த தவளைகளோட காலை சாப்பிடறதுனால ஒரு ஹெல்த்தியான லாங் லைஃப் வாழலாம்னு சொல்றாங்க. இதனால அங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களோட ஒரு நாளையோட மீல்ல ஏதாவது ஒரு மீல்ல கண்டிப்பா தவளையோட கால் இருக்கதான் செய்யுமா. இது மாதிரி உங்களுக்கும் நான்வெஜ் சாப்பிட பிடிக்குமாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுவரைக்கும் நீங்க ஏதாவது வித்தியாசமா சாப்பிட்டுருக்கீங்களாங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 5, உலகம் முழுவதும் இருக்கிற நிறைய நாடுகள்ல இருக்கிற மக்களுக்கு ஜிம் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும்ங்கிற ஒரு ஆசை இருக்கதான் செய்யுது. ஆனா ஜப்பான்ல இருக்கிற நிறைய மக்கள் ஜிம் போகிறதையும் எக்ஸசைஸ் பண்றதையும் போரிங்கா பாக்குறாங்களாம். இதனால இந்த விஷயத்தை அப்படியே விட்டா சரிவரான்னு சொல்லி ஜப்பானோட ஃபிட்னஸ் அசோசியேஷன் பண்ண விஷயத்தை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. ஏன்னா ஜப்பான்ல இருக்கிற நிறைய ஜிம்கள்ல இந்த மாதிரியான ஃபீமேல் ட்ரைனர்களை ஹையர் பண்ணிருக்காங்களாம். இவங்க இந்த மாதிரியான மெய்டு யூனிஃபார்ம் மாதிரியான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இவங்க ஜிம் வர்றவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதோட சேர்த்து அவங்களுக்கு ஒர்க் அவுட்ல சப்போர்ட் பண்றது, வியர்வை தொடச்சி விடுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் முதல் கொண்டு பண்ணி விடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஜிம் வர்றவங்களை ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கூட போரும் ஆக விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஜப்பான்ல இருக்கிற ஜிம்கள்ல ஃபீமேல் ட்ரைனர்களை வைக்க தொடங்கினதுக்கு அப்புறம் ஜிம்முக்கு நிறைய பசங்க வந்து ஜாயின் பண்ணவும் தொடங்கிட்டாங்களாம். நம்பர் 6, ஒருவேளை யாருக்கு அது சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அவங்க ஆக்சுவலா யூரினை குடிக்கிறாங்களாம். ஏன்னா சிகரெட்ல அந்த டேஸ்ட், அதாவது அந்த பிளேவரை கொடுக்கிறதுக்கு யூரியாவை பயன்படுத்துவாங்களாம். அண்ட் அந்த யூரியாவை மனிதர்களோட யூரின்ல இருந்தா எடுக்கிறாங்க. அதனால சிகரெட் குடிக்கிறது கிட்டத்தட்ட யூரின் குடிக்கிறதுக்கு சமானதா இருக்குதாம். நம்பர் 7, கோழிகள் எந்த மாதிரியான ஒரு உயிரினங்கள்னா அதுங்களால ஒரே நேரத்துல 100 மனிதர்களோட முகத்தை ஞாபகத்துல வைக்க முடியுமா. அண்ட் அதே போலவே தான் அதுங்களால 100 வித்தியாசமான மிருகங்களையும் ஞாபகத்துல வைக்க முடியுமா. அதாவது ஒருவேளையில ஒரு கோழி உங்களுடைய முகத்தை இன்னைக்கு பார்த்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை நீங்க ரிட்டர்ன் பார்க்கும்போது அதுக்கு உங்களுடைய முகம் ஞாபகத்துல இருக்குமா. நம்பர் 8, இந்த ஒரு விஷயம் லிட்டரலி மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். ஏன்னா குவைத்துல ஒரு செகண்ட்ல எவ்வளவு பெட்ரோல் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்த டியூப்ல எவ்வளவு பெட்ரோல் போகிறத உங்களால பார்க்க முடியுதோ இவ்வளவு பெட்ரோல குவைத் ஒவ்வொரு செகண்டுக்கும் ப்ரொடியூஸ் பண்றாங்களாம். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு பெட்ரோல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கங்கறதை யோசிச்சு பாருங்க. நம்பர் 9, சைனால உள்ள பொருட்கள் மட்டும் ஃபேக்கா இல்லாம அங்க உள்ள இலைகளும் ஃபேக்கா தான் இருக்குது. ஏன்னா இங்க ஒர்க்கர்ஸ் மரங்கள்ல இலைகளை ஸ்டாப்லர் பண்றத பார்க்க முடியும். இந்த மாதிரி அக்கம் பக்கத்துல உள்ள இடங்கள் சிட்டி எல்லாமே பச்சை பசேன்னு இருக்கிறதுக்காக பண்றாங்களாம். ஆனா ஃபேக்கான முறையில சிட்டி கிரீன் ஆக்கி அவங்களுக்கு என்னது கிடைக்க போகுதுங்கிறது தான் தெரியல. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா அவங்களால ஃபேக்கா உருவாக்க முடியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது போல. நம்பர் 10, நம்ம எல்லாருடைய மொபைல்ல நெட்வொர்க் பார் ஃபுல்லா இருந்தா நெட்டும் ஸ்பீடா இருக்கும்னு நம்ம நினைப்போம். அண்ட் அந்த நெட்வொர்க் பார் குறைஞ்சதுன்னா இன்டர்நெட்டோட ஸ்பீடும் குறைஞ்சிரும்னு நினைப்போம். ஆனா இந்த நெட்வொர்க் பார் உங்களுடைய மொபைலுக்கும் உங்களுக்கு நியர்பைல இருக்கிற நெட்வொர்க் டவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மட்டும் தான் காட்டுமா. அதனால நெட்வொர்க் டவர் டிஸ்டன்ஸ்ல இருந்து நெட்வொர்க் பாரும் குறைவா இருந்ததுன்னா இன்டர்நெட் ஸ்லோவா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்டர்நெட்டோட ஸ்பீட் நீங்க இருக்கிற ஏரியாவோட என்விரான்மெண்ட் அண்ட் அங்க இருந்து எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரியான இன்னும் ஒரு சில விஷயங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமா. நம்பர் 11, இந்த கம்பெனிக்கு 22,000 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்குது. அதுவும் வெறும் ஒரே
ஒரு 5 ரூபா பொருளுக்காக இவ்வளவு பெரிய ஃபைனை கட்டி இருக்காங்க. ஆக்சுவலா பரிஸ்டாங்கிற பேர்ல ஒரு விதமான காஃபி கம்பெனி இருக்குது. இவங்களும் அங்கங்கே அவங்களோட காஃபி ஷாப் பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட சண்டிகர்ல இருக்கிற ஒரு பிரான்ச்ல 2 கஸ்டமர்ஸ் காஃபியை பேப்பர் கிளாஸ்ல போட்டு கேட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பேப்பர் கப்புக்காக அந்த கேஃபேல 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இதனால அந்த 2 வாரம் கேஃபே மேல கேஸ் போட்டு அந்த கேஸையும் ஜெயித்துட்டாங்க. இது காரணமா தான் அந்த கேஃபே 22,000 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு. நம்பர் 12, இப்போ ஒரு விதமான பேட்டரியை உருவாக்கி இருக்காங்க. அந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு வெறும் 3 நிமிஷம் தான் ஆகுமா. ஆனா அந்த 3 நிமிஷம் சார்ஜ் வச்சு அந்த பேட்டரி 20 வருஷம் உழைக்கும்னு சொல்றாங்க. பட் 20 வருஷத்துக்கு அந்த பேட்டரியால உங்க மொபைல ரன் பண்ண வைக்க அளவுக்கு பவர்ஃபுல்லானது கிடையாது. ஒரு ரிமோட் மாதிரியான லோ பவர் கன்சப்ஷன் டிவைஸ் எல்லாம் 20 வருஷத்துக்கு அசால்ட்டா ஓட வைக்குமா. நம்பர் 13, நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு கவோ இல்ல வாரத்துக்கு ஒரு கவோ ஜொமேட்டோல இதுல ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு வருஷத்துக்குள்ள 3330 ஜொமேட்டோ ஆர்டர்களை பண்ணிருக்காராம். அதாவது அந்த பர்சன் சில நேரங்கள்ல ஒரே நாள்ல 9 தடவை ஜொமேட்டோல இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்களாம். இவ்வளவு காண சாப்பாடு எப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்கிறத விடவும் இவ்வளவு சாப்பிட்டா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்திருக்கும்ங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்குது. நம்பர் 14, இதுவரைக்கும் மனிதர்கள் யூஸ் பண்ண இன்டர்நெட்ல எல்லாத்தோட ஃபாஸ்டான இன்டர்நெட்டை வச்சு நெட்ஃபிளிக்ஸோட மொத்த சர்வரையும் ஒரு சில செகண்ட்லயே டவுன்லோட் பண்ணிட முடியுமா. அதாவது ஒரு சில செகண்ட்குள்ள நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற அத்தனை சீரிஸ் அத்தனை மூவிஸையும் டவுன்லோட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஃபாஸ்டான இன்டர்நெட் ஸ்பீட் இந்த உலகத்துல இருக்குதான்னு தான் யோசிப்பீங்க. ஆனா ஜப்பானை சேர்ந்த சயின்டிஸ்ட் அந்த இன்டர்நெட் ஸ்பீடையும் ரீச் பண்ணி இருக்காங்க. அதுவும் 319 டெராபைட்ஸ் பர் செகண்ட் ஸ்பீடா இருந்திருக்குது. உண்மையாவே வேற லெவல் தான் சொல்லியாகணும். நம்பர் 15, நீங்களும் எப்போது ஒரு முறையாவது இந்த மாதிரி ரோடோரமா இருக்கிற மரங்கள்ல இந்த மாதிரி வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு இருக்கிறத கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி பாதி மரத்துல மட்டும் எதுக்காக வெள்ளை கலர் பெயிண்ட் அடிப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா இந்த மாதிரி மரங்கள்ல வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கான காரணம் அந்த மரங்களோட லைஃப் ஸ்பேனை கூட்டதுக்காக பண்ணுவாங்க. இப்ப எல்லாருக்கும் கேள்வி வர மரத்துல வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கிறதுனால அதோட லைஃப் எப்படி கூடும் தான் யோசிப்பீங்க. ஆக்சுவலா மரங்கள்ல இந்த மாதிரியான வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கும் போது அது கூடவே சுண்ணாம்பையும் கலந்து தான் அடிப்பாங்க. இந்த சுண்ணாம்பு பூச்சிகள் மரத்தை அடியில இருந்து அரிக்கிறதுல இருந்து பாதுகாக்குமா. இதனால புழு பூச்சிகள் இருந்து மரம் பாதுகாப்பாவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு நிக்கவும் செய்யும். நம்பர் 16, கிரிக்கெட் கிரவுண்ட்கள் எல்லாம் நீங்க இந்த மாதிரி ஒண்ணுக்கும் அதிகமான பிச்சர்ஸ் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆனா விளையாடுறதுக்கு ஒரே ஒரு பிட்ச் தான் தேவைப்படும். இங்க மல்டிபிள் பிட்ச் எதுக்காக போட்டிருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலா இத்தனை பிச்சர்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் பிளேயர்ஸ் ஒவ்வொரு பிட்ச்லயே மாறி மாறி விளையாடுறதுக்காக போடப்பட்டிருக்குது. அதாவது கிரிக்கெட் கிரவுண்ட்ல போடப்பட்டிருக்கிற இந்த பிட்சஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் உண்டு. ஆக்சுவலா கிரவுண்ட்க்கு நடுல இருக்கிற இந்த பிட்ச்ல இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடுவாங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற பிட்ச்கள்ல ஸ்டேட் லெவல் மேட்ச்களான ரஞ்சி டிராபி, திலீப் டிராபி மாதிரியான மேட்ச்கள் எல்லாம் விளையாடப்படும். அண்ட் சைடுல இருக்கிற பிட்சஸ் மேக்ஸிமம் ட்ரைனிங்காக பயன்படுத்துவாங்களாம். நம்பர் 16, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாரோட கைகள்லயுமே மொபைல் இருக்கதான் செய்யும். அண்ட் எல்லாரோட மொபைல்லயுமே கண்டிப்பா சிம் கார்டும் இருக்கதான் செய்யும். அந்த சிம் கார்டுல இந்த மாதிரியான டிசைன் எதுக்காக இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலா சிம் கார்டுல இருக்கிற இந்த லைன்கள் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் டிசைன்காக போடப்படல. இந்த லைன் தான் சிம் கார்டை டிஃபரெண்ட் செக்மெண்ட்ல டிவைட் பண்ணும். அந்த செக்மெண்ட்ஸ்ல ஒரு ஏரியா நம்மளோட கான்டாக்ட்ஸ் சேவ் பண்றதுக்கும் ஒரு ஏரியா நெட்வொர்க்கை ரிசீவ் பண்றதுக்கும் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸை கோஆர்டினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தான் சிம் கார்டும் நம்மளோட மொபைல்ல ப்ராப்பரா யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா, பை பாய்.